அவர்கள் பதவியேற்று 100 நாட்களை தொடப்போகுது. இந்த 100 நாட்களில் தமிழக மக்களுக்கு மாற்றமா இல்லை ஏமாற்றமா? அப்படி மாற்றமா இருந்துச்சுன்னா என்ன சாதனை பண்ணியிருக்காரு? லஞ்சத்துலலாம் நிறையவே மாற்றம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நிறைய ஆஃபீஸ்லேயே லஞ்சம் வாங்குறதுக்கு கொஞ்சம் ரொம்ப பேர் தயங்குறாங்க, இப்போ பயப்படுறாங்க. டிஎம்கே ஆட்சியை விட இப்போ இந்த தாவேக ஆட்சியோட இது எப்படி இருக்குது? பெண்களுக்கு உண்டான பாதுகாப்பு கண்டிப்பாக இருக்குது. இப்போ முன்னை விட இப்போ நல்லா தான் இருக்குது. இப்போதைக்கு ஏமாற்றம். இது இன்னைக்கு தேதி வரைக்கும் அந்த கரண்ட்டு பில்லுலாம் ஒரு 200 யூனிட் ஃப்ரீன்னு சொன்னார். ஆனால் அதில் எவ்வளோ குளறுபடி இருக்குது, அதில் நானே அனுபவிச்சிருக்கேன். சாதனையே பண்ணலையே அவர். என்ன சாதனை பண்ணார் சொல்லுங்கள்? கரண்ட்டு பில்லு அவர் ஆட்சியில் இருக்கும்போது 1500 வந்தது, இவர் ஆட்சியில் 4300 வந்திருக்கு. இது மாற்றமா ஏமாற்றமா? இதை பாருங்கள் சார், விஜய் ஆட்சியில் 4300 மிடில் கிளாஸ் எப்படி கட்ட முடியும்? தளபதி மு.க. ஸ்டாலின் ஆட்சியில் 1000 ரூபா தான் வந்திருக்கு. அவர் எங்க இவர் எங்க? ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட் 7 பண்ண வாய்ப்பை பெறுங்க. அவர்கள் பதவியேற்று 100 நாட்களை தொடப்போகுது. இந்த 100 நாட்களில் தமிழக மக்களுக்கு மாற்றமா இல்லை ஏமாற்றமா? அப்படி மாற்றமா இருந்துச்சுன்னா என்ன சாதனை பண்ணியிருக்காரு? விஜய் மாற்றம் தான், எல்லாரும் ஆசைப்பட்டு தானே போட்டது. விஜய் மாற்றம் தான். என்ன மாற்றம்? எதில் மாற்றம் பண்ணியிருக்காரு அவர் இந்த 100 நாட்களில்? எப்படி சொல்கிறதுன்னு தெரியலையே. ஆனால் நிறைய மாற்றம் நடந்துட்டு தான் இருக்குது. அவர் வந்ததே ஒரு லக்காக தானே எல்லா விஷயம் நடந்துட்டு இருக்கு. இல்லை, அதைத்தான் இப்போ நீங்கள் டிவியில் பார்க்கும்போது இந்த மாற்றம் நடந்திருக்குப்பா அப்படின்னு நீங்கள் ரியலைஸ் பண்ணியிருப்பீங்களா? ஃபஸ்ட்டு அந்த கேஷ் விஷயத்தில் சொல்லலாம். கேஷ் விஷயம்னா நிறைய விஷயங்களை கேஷிங்லாம் வருது இல்லையா? கவர்மெண்ட்டில் நடக்கிற எல்லாம் டிரான்ஸ்பரண்ட்டாக சொல்கிறது அதெல்லாம் ஓகே. லாஸ்ட்டாக ஒரு மீட்டிங்கில் கூட சொல்லியிருந்தார், ஒரு இதுவை பற்றிலாம், இது ஒரு டெண்டரை பற்றிலாம் ஓப்பனாகவே சொல்லியிருந்தார். அது எல்லாமே ஒரு மாற்றம் தானே. இது வரைக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சதே கிடையாது அதெல்லாம். இப்போ நம்மளுக்கு தெரியுது, அதெல்லாம் கொஞ்சம் நல்லது தான். அதெல்லாம் வெளிப்படையான ஒரு அரசியல் செய்கிறாரு அப்படின்னு. ஆமாம் 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 ஆமாம். முக்கியமான இந்த தாவேக ஆட்சியில் சாதனைன்னு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன? இனிமே தான் சாதனைகள் நிறைய நடக்கும். இது வரைக்கும் 100 நாட்களில் எதுவும் பண்ணியிருக்காரா? பண்ணியிருக்காரு, எல்லாமே பண்ணியிருக்காரு. எனக்கு அது எப்படி சொல்கிறதுன்னு பட்டு எனக்கு தெரியல. இல்லை, நான் கேட்குறேன், சொல்லுங்கள். பெண்களுக்கு மற்றும் குழந்தைகளுக்கு உண்டான பாதுகாப்பில் சாதனை பண்ணியிருக்காரா? இல்லை லஞ்ச மூழல்ல இந்த லஞ்சத்துலலாம் நிறையவே மாற்றம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நிறைய ஆஃபீஸ்லேயே லஞ்சம் வாங்குறதுக்கு கொஞ்சம் ரொம்ப பேர் தயங்குறாங்க, இப்போ பயப்படுறாங்க. ஆமாம், இந்த லஞ்சம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் சாதனை பண்ணியிருக்காரு. ஆமாம், கட்டுக்குள்ளே வச்சிருக்காரா? ஆமாம், அவர் கட்டுக்குள்ளே வச்சிருக்காரு இப்போதைக்கு. இப்போ பொதுமக்கள் யாரெல்லாம் போயிட்டு ஏதோ ஒரு ஆஃபீஸில் போயிட்டு தைரியமாக இப்போ ஃபேஸ் பண்ணுறாங்க. லஞ்சம்னா நம்ம எதிர்த்து பேசலாம் அவங்கள அப்படின்ற மாதிரி ஃபேஸ் பண்ணுறாங்க. தேங்க்யூ. நிறையவே மாற்றம் நடந்திருக்கு. இப்போ ரீசெண்டாக கூட அந்த காவிரி தண்ணிக்கு எல்லாமே மாற்றம் தானே. அது அங்கே மழை பெஞ்சு அதனால் ஓவர் ஃப்ளோயே வருது. நெகட்டிவாக பேசுகிறவங்க நெகட்டிவாக தான் பேசுவாங்க, ஓகேவா? ஸோ மாற்றன்றது நல்லா தான். என்னை பொறுத்த வரைக்கும் மாற்றம் இருக்குது தான் இது வரைக்கும். மேகதாது தவிர வேற என்ன மாற்றம்? புரியல. மேகதாது கர்நாடகா அந்த பிரச்சனையை தவிர வேற என்ன மாற்றம்? நிறையவே இருக்குது. அது எல்லாருக்குமே தெரியும், நம்ம சொல்லணுன்றது இல்லை. என்ன இப்போ நிர்வாகத்தில் மாற்றம் நடந்திருக்கா இல்லை லஞ்ச இதில் மாற்றம் நடந்திருக்கா? அந்த இது மீன் லஞ்சத்தில் நிறைய இது பண்ணி மாற்றம் நடந்திருக்கு. கேர்ள்ஸ்க்கும் இப்போ அந்த ஸ்கீம் கொடுக்குறது எல்லாமே இப்போ நிறைய யூஸ்ஃபுல்லாக தான் பண்ணிட்டுருக்காரு. இதுவும் தொடர்ந்து பண்ணவே நிறைய இன்னும் நடக்கும். மாற்றம் தான் போனோம். ஆமாம், ஃபர்ஸ்ட் டைமாக ஒருத்தர் சிஎம் ஆகி அவங்க பண்ணும்போது மேபி தேர் ஆர் ஃபால்ஸ், ஓகே, பட் எல்லாருக்குமே அது இருக்கும். வி ஹாவ் டு த 5 years இருக்குது, அவங்க அதை லேர்ன் பண்ணி அவங்க பண்ணும்போது he'll succeed definitely, but we'll have to support him. ஓட்டு போட்டவங்க தானே சப்போர்ட் பண்ணணும், அதுக்கு தானே ஓட்டு போடுறோம், அவ்வளோதான். சாதனைன்னு சொன்னா என்ன சொல்லலாம்? சாதனைன்றது இதுவே சாதனை தானாங்க, ஹிஸ்ட்ரி தானே. இது ஃபர்ஸ்ட் டைம். தமிழக மக்களுக்கு என்ன ஒரு we'll have to wait and see. It's been only 100 days. 100 daysல நீங்கள் எல்லாருமே ஒரு 100 நாளில் பெரிய ஆள் ஆக முடியுமான்னு கேட்டால் கிடையாது. மாற்றம் தான். என்ன மாற்றமா இருக்கு? எல்லாமே மாற்றமாக தான். அது முன்னை விட இப்போதைக்கு எல்லாமே மாற்றம் தான். சாதனையா நீங்கள் இந்த 100 நாட்குள்ள தமிழகத்தை என்ன சாதனை சாதிச்சு தான் இருக்காரு. அதை என்ன சாதனை? சாதனைன்னா இந்த இது போல் தப்பான
நடக்கிற விஷயத்தில் ரொம்ப இதுவாக நடத்துகிறாரு. அது எல்லாமே நல்லது தான் நடத்துகிறாரு. சில பேருக்கு அது அவர் பிடிக்கலன்னு தெரியுது. ஆனால் இது என்னை பொறுத்த வரைக்கும் நல்லது தான் நடக்குது. எல்லாமே முன்ன இருந்ததை விட இப்போ நல்லதாக நடக்குது. டிஎம்கே ஆட்சியை விட இப்போ இந்த தாவேக ஆட்சியோட இது எப்படி இருக்கு? பெண்களுக்கு உண்டான பாதுகாப்பு கண்டிப்பாக இருக்குது. இப்போ முன்னை விட இப்போ நல்லா தான் இருக்குது பாதுகாப்பு. மாற்றம் பண்ணியிருக்காரு. 100 நாட்களில் மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு. இப்போ தானே வந்திருக்காரு அவர். கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்களை வந்து எதிர்பார்க்கலாம். ஒரேடியாக மாற்றங்கள் பண்ணுவாருன்னு நினைக்க முடியாது. அவர் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா மாற்றங்களையும் கொண்டு வருவார். நல்ல தமிழகத்தை உருவாக்குவாருங்கிற நம்பிக்கை இருக்குது. இது வரைக்கும் என்னோட கணிப்பில் இது வரைக்கும் சம்திங் வாஸ் டூயிங் குட். தட்ஸ் ஆல். என்ன மாற்றம் செஞ்சுருக்கு? மெயினாக நம்ம எல்லாம் எதிர்பார்த்த மாதிரி தான். நம்ம அந்த வாட் இஸ் தட் பிரைப் இல்லாமல் இருக்கிறது ஹியரிங் தட் சாதனைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது ரொம்ப முக்கியமான சாதனை சார். வித்தவுட் பிரைப் கவர்மெண்ட்டை ரன் பண்ணுறதுன்றது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். எந்த சாதனையில் உங்களுக்கு என்ன இது பிடிச்சிருக்கு? அதாவது அவர் நிறைய சாதனைகள் செஞ்சுருக்காரு. குறிப்பாக வந்து இந்த பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு உண்டான பாதுகாப்பு அப்படிங்கிறதுலையா, இல்லை லஞ்சம் மற்றும் ஊழல் இல்லாத இது கொண்டு வரணும்னு பார்க்குறாரு. நான் கரப்ஷன் கவர்மெண்ட், தட்ஸ் மெயின் எய்ம். செகண்டரி இஸ் தட் இஸ் ஆல்சோ ரொம்ப முக்கியம் தான். பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு, அதுவும் இது இம்ப்ரூவிங் லாட்ஸ். மாற்றமா இல்லை ஏமாற்றமா? கண்டிப்பாக மாற்றம் தான். என்ன மாற்றம்? அப்படி மாற்றம்னு சொல்லி வச்சுன்னா நிறைய என்ன சொல்கிறது சேஞ்சஸ். மக்கள் வந்து எதிர்பார்த்தது வந்துட்டு ஏதோ ஒரு மாற்றம் வேணும்னு தான் கொடுத்தாங்க. அதை செஞ்சுருக்காங்க. நல்லபடியாக ஆட்சி நல்லபடி தான் போயிட்டு இருக்கு. இது வரைக்கும் நம்ம என்ன சொல்கிறது, குறை சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. நல்லா தான் போயிட்டு இருக்கு. என்ன சாதனை பண்ணியிருக்காரு? சாதனைன்னு என்ன இனிமேட்டு தான் சார் சொல்லணும். அதாவது இப்போ தான் வந்திருக்காங்க. நம்ம சொல்கிறது எல்லாரும் சொல்கிறது அது நம்மளும் சொல்லக்கூடாது. எல்லாரும் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் சொல்ல முடியாது. இப்போ தான் வந்திருக்காங்கன்னு செஞ்சுட்டு இருக்காரு. இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். சார், குறிப்பாக வந்து பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு உண்டான பாதுகாப்பில் இருக்காரா, இல்லை லஞ்சம் மற்றும் ஊழல் அதில் வந்து இதில் இப்போ பார்த்தீங்கன்னா லஞ்சம் ஊழலுங்கிறது வந்துட்டு எடுத்த உடனே ஒழிக்க முடியாது. இது இப்போ இல்லை, நீ யார் வந்தாலும் அவ்வளோ சீக்கிரத்தில் ஒழிக்க முடியாது. லேட் ஆகும். போக போக தான் பார்க்கணும். சரிங்களா? இப்போதைக்கு பொறுத்த வரைக்கும் ஏமாற்றம் தான். ஆனால் அவருக்கு டைம் கொடுக்கணும். இப்போதைக்கு ஏமாற்றம் தான். இது இன்றைக்கி தேதி வரைக்கும் அந்த கரண்ட்டு பில்லுலாம் வந்து ஒரு 200 யூனிட் ஃப்ரீன்னு சொன்னார். ஆனால் அதில் எவ்வளோ குளறுபடி இருக்குது அதில் நானே அனுபவிச்சிருக்கேன். அதனால் வந்து அது வந்து ஏமாற்றம் தான். ஆனால் டைம் கொடுக்கணும். அவருக்கு வந்து கால அவகாசம் தேவை. அதை மீறி தான் அவர் பண்ண முடியும். ஆனால் பண்ணுவாருன்ற நம்பிக்கை இருக்குது. ஆனால் பண்ணாதான் மக்கள் இவ்வளோ வந்து ஜனங்க ஏற்றுக்குனாங்கன்றதுக்கு ஒரு அறிகுறி, ஒரு மாற்றம். இல்லைன்னா அவர் இதே மாதிரி தான் இருந்தார்னா அந்த 2 கட்சி திராவிட கட்சியோடு சேர்த்து இவரும் ஒன்று தான்ன்ற மாதிரி போயிடும். அதனால் அது வந்து மாற்றம் கிடையாது, ஏமாற்றம் ஆகிடும். இப்போதைக்கு பொறுத்த வரைக்கும் ஏமாற்றம் அதிகமாக இருக்குது. எல்லாத்துலேயுமே எதுவுமே சரியில்லை. அவங்க சொல்கிறது ஒன்று, செய்கிறது ஒன்று, இதுதான் அதிகமாக இருக்குது. அதனால் வந்து அந்த மாற்றத்தை கொண்டு வரணும்னா உடனடியாக ஏதாவது செய்தால் மட்டும்தான். அந்த கரண்ட்டு பில்லு இன்றைக்கி வந்து நானே அனுபவிச்சிருக்கேன். என்ன மாதிரி சாதனை பண்ணியிருக்காரு? சாதனையே பண்ணலையே அவர். என்ன சாதனை பண்ணார் சொல்லுங்கள்? கரண்ட்டு பில்லு அவர் ஆட்சியில் இருக்கும்போது 1500 இருந்தது. இவர் ஆட்சியில் வந்து 4300 வந்திருக்கு. இது மாற்றமா ஏமாற்றமா? சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள் சார். ஒரு மாணவர்கள் போராட்டம் பண்ணுறாங்க, ஒரு குரலே கொடுக்கல. அது மாற்றமா ஏமாற்றமா? நீங்களே சொல்லுங்கள். இது ஏமாற்றம் தான். மக்களுக்கு பெரிய தண்டனை இது. ஏதோ ஒன்று நினச்சாங்க, ஏதோ ஒன்று ஆயிடுச்சு. தளபதி வந்திருந்தா, மு க ஸ்டாலினே வந்திருந்தா இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். 2.0 ஆகிட்டு வந்து தமிழ்நாடு. அது ஏமாற்றம் தான். உன் கேமராவில் இதை பாருங்க சார். விஜய் ஆட்சியில் 4300 ரூபா மிடில் கிளாஸ் எப்படி கட்ட முடியும்? தளபதி மு க ஸ்டாலின் ஆட்சியில் 1000 ரூபா தான் வந்திருக்கு. அவர் எங்க, இவர் எங்க சொல்லுங்க? ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க.